துர்காதேவி சரணம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நினைத்ததை நினைத்த உடனேயே சாதிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மனிதர்களாக பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். சில பொருட்கள் மீது ஆசைப்பட்டாலும் அதை உடனே அடைய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். நமக்கு நேரம் காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று எண்ணம் அவர்களது மனதில் தோன்றுங்க. சிலருக்கு தான் நினைத்ததை உடனே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதாவது அடுத்தவர்கள் உடுத்தியிருக்கும் உடை, ஆபரணம், அடுத்தவர்கள் உபயோகப்படுத்தும் பொருள் இப்படி என்று வரிசையாக பார்ப்பதையெல்லாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு ரகம். நினைத்ததை நினைத்தவுடன் சாதிக்கணும் என்ற குணம் கொண்டவர்கள் இவர்கள். சிலருக்கு நிலம், வீடு, வாகனம் இவைகளை வாங்கி சொத்து சேர்க்க வேண்டும் என்ற பெரிய எண்ணம் இருக்கும். எப்படி இருந்தாலும் அது ஆசைதானாங்க. நீங்கள் விரும்பியபடி ஆசைப்பட்ட பொருளை விரைவாக வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். முதலில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நேர்வழியில் அடைய வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களது மனதில் தோன்ற வேண்டும். அடைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு குறிக்கோளையும் குறுக்கு வழியில் சென்று அடையக்கூடாதுங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று. இதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு சேர்த்து தினந்தோறும் நீங்கள் செய்யும் இறை வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும் சகோதரிகளே. அது நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே உங்கள் மனதில் எதை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு குறிக்கோள் வைத்து இருக்கிறீர்களோ அதை நினைத்து பின்வரும் மந்திரத்தை தினந்தோறும் காலை வேளையில் உச்சரிக்க வேண்டும். நினைத்ததை நினைத்த மார்க்கத்தில் உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்க மந்திரங்கள் ஒன்றும் மாயாஜால வித்தைகள் அல்ல என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரியுங்கள். விடாமுயற்சியோடு நீங்கள் விரும்பியதை அடைய விடாமல் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு 3 to 6 மாதங்களுக்குள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இதோ உங்களுக்காகத்தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை காலை சூரிய உதயத்திற்கு முன்பு 27 முறை உச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து இப்படி 48 நாட்கள் உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். எந்த ஒரு பரிகாரத்தையும் மந்திரத்தையும் செய்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்றுங்க என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் சொத்துக்கள் வாங்குவதற்கு கையில் பணத்தை தயாராக வைத்திருப்பார்கள். ஆனால் நேரம் காலம் கூடி வராது. கையில் இருக்கும் பணம் வீண் விரயமாகும் அளவிற்கு பிரச்சனைகள் கூட வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் உங்கள் கையில் இருக்கும் பணம் வீண் விரயம் ஆகாமல் சொத்துக்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழிபாடு தான் இது. இந்த வழிபாடு என்ன என்று பார்த்தால் இது மகாவிஷ்ணு வழிபாடு தான். இந்த வழிபாட்டினை திருவோண நட்சத்திரத்தன்று செய்வது மிகவும் சிறப்புங்க. திருவோண நட்சத்திரத்தன்று மகாவிஷ்ணுவுக்கு காலை நேரத்தில் துவரம்பருப்பும் நெய்யும் சேர்த்து பருப்பு சாத நெய்வேத்தியம் தயார் செய்து விஷ்ணு பகவானுக்கு படைத்து துளசி மாலை அணிவித்து மனதார வேண்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் கூடிய விரைவில் உங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யும் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அதற்கு கைமேல் பலன் உண்டு என்ற கருத்தை முன்வந்து வைத்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.